என் கையில் இருக்க அந்த நியூஸ் பேப்பரில் நீட் கோச்சிங் சென்டரில் படித்து நேஷனல் லெவலில் டாப்பர்ஸாக வந்த சிலருடைய புகைப்படங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இடம்பெற்றிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவருடைய புகைப்படமும் 11வது ரேங்க் வாங்கினவருடைய புகைப்படமும் ஒரே மாதிரி இருக்குது. அது எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவரும் 11வது ரேங்க் வாங்கினவரும் ஒரே ஆளாக இருக்கலாம்னு உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். இதே மாதிரி நீட் தேர்வை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க பல குளறுபடிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம், நான் ராஃபிக். இது நாள் வரைக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் மட்டும்தான் குரல் எழுப்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரான்னு இன்னும் சில மாநிலங்களும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு முக்கியமான தேசிய தலைவர்களும் 2024 நடந்த நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக தங்களுடைய குரல்களை எழுப்ப தொடங்கி இருக்காங்க. அப்படி இந்த தேர்வில் என்ன மாதிரியான குளறுபடிகள் நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீட் தேர்வுனா என்ன, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவுடைய ஒரு பார்ட்னே வச்சுக்கலாம். எதனால் அப்படின்னா, நீட் தேர்வை எழுதி பாஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த மருத்துவக் கல்லூரியில் வேணாலும் மருத்துவ படிப்புக்கு போய் சேர்ந்துக்க முடியும். இந்த நீட் தேர்வை கடந்த 2017ஆம் ஆண்டு தான் எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயமாக ஆக்குது மத்திய அரசு. மருத்துவ படிப்புகளுக்கான இந்த நுழைவுத் தேர்வை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை நடத்தும் அப்படின்னு அறிவிக்கப்படுது. 13 மொழிகளில் இந்த தேர்வுகளை எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்வில் அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மருத்துவ படிப்புகளில் சேர ஆசை இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். இந்த தேர்வில் சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் பாட்னி அப்படின்னு மொத்தமாக இந்த 4 பாடப்பிரிவுகளில் இருந்தும் ஒரு 180 MCQஸுக்கு, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்குது. ஏதாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கூட உண்டு. ஸோ மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு 3 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுக்கப்படும். இந்த வருஷத்துக்கான தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் தான் சர்ச்சைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீர்னு மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிற ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு நீட் தேர்வு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டதே ஒரு பெரிய சர்ச்சை ஆச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை, அதாவது 2024 நீட் தேர்வுல மொத்தமா 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த 720க்கு 720 வாங்கிய மாணவர்கள்ல பல பேர் ஒரே எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் எழுதினவங்களா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சில மாணவர்கள் 718 719 மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். அதாவது நீட்டோடைய அந்த மார்க்கிங் பேட்டர்ன் படி பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின்ஸுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதோட ஒரு கொஸ்டினுக்கு 4 மதிப்பெண்கள் அப்படிங்கிற அந்த ரூல்ஸும் இருக்கு. ஸோ அதனால 718 719 அப்படிங்கிறதுலாம் எடுக்க முடியாத ஒரு மார்க்கு. ஸோ இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது மாணவர்களுடைய வாதமா இருக்கு. இது மட்டும் இல்லாம சில மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க், அதாவது கருணை மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறதாகவும், சில பகுதிகளில் கொஸ்டின் பேப்பரே லீக் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட சர்ச்சைகள் எழுந்துச்சு. இந்த சர்ச்சைகளை காரணம் காட்டியே உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்படுது. ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் வாலா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய சிஇஓவா இருக்கக்கூடிய அலக் பாண்டே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கருணை மதிப்பெண்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. SIO அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. இது போக நீட் தேர்வு எழுதின ஒரு மாணவரும் என்ன பண்றாரு அப்படின்னா வழக்கு தொடர்றாரு. இது மட்டும் இல்லாம ஜூன் 11ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நீட் தேர்வையே கேன்சல் பண்ணணும், கவுன்சிலிங்கை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. இப்படி 4 வழக்குகள் அடுத்தடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. இதெல்லாம் பார்த்தா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழுவை அமைச்சு எந்தெந்த மாணவர்களுக்கெல்லாம் கருணை மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுச்சோ அதை ரிவைஸ் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்கு அவங்களை நியமிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் தேசிய தேர்வு முகமை என்ன பண்றாங்க அப்படின்னா, தானா முன் சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு 3 மணி நேரம் 20 நிமிடம் ஒதுக்கப்படும். ஆனா சில மாணவர்களுக்கு இந்த 3 மணி நேரம் 20 நிமிடம் முழுசா கிடைக்கல. சில பிரச்சனைகள் காரணமா அவங்களுக்கு முன்னாடியே பேப்பர் சப்மிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி மாணவர்களுக்கு மட்டும்தான் கருணை மதிப்பெண் கொடுத்திருக்கோம். அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்த மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்குன்னு ஒரு நியாயம் சொல்றாங்க. ரெண்டாவது எப்படி 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருந்துச்சு. இதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 2023ல 20,30,000 பேர் நீட் தேர்வு எழுதினாங்க. இப்ப 23,30,000 பேருக்கு மேல இந்த தேர்வை எழுதியிருக்காங்க. ஸோ நேச்சுரலாவே டாப்பர் லிஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெண்டாவது ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீட் தேர்வின் போது பிசிக்ஸ் பகுதியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 2 ஆன்சர் இருக்கிறதா சொல்லப்படுது.
இது வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு தெரியாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 13,000 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கன்சர்ன்ஸை வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து அதை பார்க்கணும், இந்த கேள்விக்கு 2 ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏத்துக்கிட்ட தேசிய தேர்வு முகமை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீட் தேர்வில் அந்த 2 ஆன்சரை சூஸ் பண்ண மாணவர்களுக்குமே வந்து ஃபுல் மதிப்பெண் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. இந்த மாதிரி எடுத்த இந்த முடிவுனால மட்டுமே 47 மாணவர்களுக்கு வந்து 720க்கு 720 மதிப்பெண்கள் வந்து கிடைச்சிருக்கு. சப்போஸ் வந்து அந்த கேள்விக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இந்த 47 மாணவர்களுக்கு 720க்கு 720 அப்படிங்கிற மதிப்பெண் வந்து கிடைச்சிருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. இது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதா ஒரு சர்ச்சை இருக்கு. அதுக்கு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஃபுல்லாவே வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் எங்கேயுமே வந்து லீக் ஆகல, இந்த தேர்வு வந்து முறைப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க உறுதி பண்ணி சொல்லியிருக்காங்க. தேசிய தேர்வு முகமை வந்து இவ்வளவு விளக்கத்தை கொடுத்தாலும் கூட நாடு முழுவதும் நீட் தேர்வு முடிவுகளை வந்து ரத்து செய்ய கோரி நடக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லை. இன்னைக்கு கூட வந்து அந்த போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதனால இந்த போராட்டங்கள்லாம் பார்த்துட்டு அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருந்தாங்க. இந்த 1500 பேருக்கு வழங்கப்பட்ட அந்த கருணை மதிப்பெண்களை வந்து ரிவைஸ் பண்றதுக்காக. ஸோ அந்த குழு வந்து 10, 11, 12 இந்த 3 நாட்களும் சேர்ந்து கலந்து பேசியிருக்காங்க. கலந்து பேசிட்டு 13ஆம் தேதி அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க தங்களுடைய முடிவை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு 2024 நடந்த இந்த நீட் தேர்வில் மொத்தமாக வந்து 1563 பேருக்கு வந்து கருணை மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அந்த கருணை மதிப்பெண்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேன்சல் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 1563 மாணவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினல் மார்க்கை வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஜூன் 23ஆம் தேதி வந்து அவங்களுக்கு திரும்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அதாவது நீட் எக்ஸாம் வந்து திரும்ப வைக்கிறோம். அவங்க அந்த டெஸ்ட்ல அப்பியர் ஆகட்டும். ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளேயும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துறோம். இந்த ரிசல்ட்ல என்ன மார்க் வருதோ அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் மார்க். இந்த மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து ஜூலை 6ஆம் தேதி பிளான் பண்ணப்பட்டிருக்க அந்த கவுன்சிலிங்ல போய் பங்கேற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி உடனடியாக தேர்வு நடத்தி உடனடியாக வந்து இந்த முடிவை அறிவிக்கிறனால யாருக்கும் வந்து பாதகம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 6ஆம் தேதிக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்க அந்த மருத்துவ மாணவர்களுக்கான கவுன்சிலிங்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுவும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வாதமா இருக்கு. நீதிமன்றமும் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த 2024 நடந்த இந்த நீட் தேர்வு முடிவுகளையே வந்து கேன்சல் பண்ணணும், கவுன்சிலிங்கை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதை கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருச்சு. அதெல்லாம் இல்லை, சொன்னபடி வந்து நீட் தேர்வுடைய அந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும், மருத்துவ மாணவர்களுக்கான கவுன்சிலிங் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போ நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய மனநிலையை தமிழ்நாடு அரசு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தவறல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2021 நீட் தேர்வை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக ஏகே ராஜன் குழு வந்து அமைக்கப்பட்டது. அவங்களுடைய அந்த ஆய்வு முடிவுகளை வந்து இப்ப 8 மொழிகளில் மொழிபெயர்த்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஹிந்தி, பெங்காலி, மராத்தின்னு சில முக்கியமான மொழிகளும் கூட அடங்கும். இந்த ஏகே ராஜனுடைய அறிக்கை நீட் தேர்வு சம்பந்தமான பல விவகாரங்களை வந்து வெளிக்கொண்டிருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி கல்வியை வந்து இந்த நீட் தேர்வு வந்து முற்றிலுமா இக்னோர் பண்ணுது. ஸ்டேட் போர்டை வந்து மட்டம் தட்டிட்டு சிபிஎஸ்சில இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது. இதனால ஸ்டேட் போர்டு மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அடுத்ததா ஏழை மாணவர்களால இந்த நீட் தேர்வை எழுத முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அப்ப எடுத்த அந்த அறிக்கையிலேயே வந்து நீட் தேர்வை சுற்றி 5750 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பயிற்சி வர்த்தகம் வந்து உருவாயிடுச்சு, கோச்சிங் சென்டருக்கான வர்த்தகம் வந்து உருவாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் விளைவாக இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பப்ளிக் ஹெல்த் செக்டார், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகள் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமடையும் அப்படிங்கிறதும் இந்த ஏகே ராஜன் அறிக்கை மூலமாக வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த அறிக்கையை இன்னும் பல மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறது மூலமாக தமிழ்நாடு அரசு வந்து பல மாநிலங்கள்லையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். எப்படியாச்சும் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வருடங்களையாவது நீட் தேர்வை வந்து கேன்சல் பண்ண வச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்புகளை வந்து ரொம்ப தீவிரமாகவே பண்ணிட்டு இருக்காங்க. 2024 நீட் தேர்வை சுற்றி நடந்த பல சர்ச்சைகளுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் சுப்ரீம் கோர்ட்டும் சேர்த்து சில சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நீட் தேர்வு ஏழை மாணவர்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறதாகவும் பயிற்சி மையங்களுக்கு பணம் கட்ட வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே ஊக்குவிக்கிறதாகவும் ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்களுடைய அந்த மருத்துவ கனவை சிதைக்கிறதாகவும் பல குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்னைக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மருத்துவ கனவோடு வாழக்கூடிய பல மாணவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு.